ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் ஸ்ட்ரீட். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சனா 3. காஞ்சனா 3நாலே பேய் படம். அப்போது அந்த மாதிரி செட்டப் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அதான் அந்த மாதிரி செட்டப்பில் வந்திருக்கோம். பட் அதையும் மீறி சில விஷயங்கள், அதாவது சில அமௌண்ட் சக்தியிலே நடமாடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபியர்னஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இந்த ரிவ்யூ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த படத்தை சர்ப்ரைஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. லாரன்ஸ் ஹீரோவாக நடிச்சு அவரை டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட கதை என்ன? வழக்கமாக பேய் படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இறந்துருவார், அவங்களுக்கு நிறைவேற ஆசைகள் இருக்கும். அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்காக பேய் மாதிரி வருவாங்க, பார்த்து அதுக்கப்புறம் வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க இல்லையா? அதுதான். ஸோ இதுவும் அந்த கட்டம் தான். பட் இருந்தாலும் அது சில ட்விஸ்ட்லாம் வச்சு நம்ம லாரன்ஸ் வந்து ஒரு மெழுகேற்றிருக்காருன்னு சொல்லலாம். சரி, ஓகே. படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாரன்ஸ் அவங்க அம்மா வழக்கம் போல கோவை சரலா, அவங்க அண்ணா ஸ்ரீமன், அண்ணி தேவதர்ஷினி, அவங்க பொண்ணு யுவஸ்ரீ, இவங்கெல்லாம் ஜாலியாக ஒரு லைஃப் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க தாத்தா டெல்லி கணேஷோட 60ஆம் கல்யாணத்துக்காக ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே பங்களாவில் சில சம்பவங்கள் எனக்கே கொஞ்சம் பயமாயிட்டு, அதனால தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அங்கே சில விஷயங்கள் நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு 3 பொண்ணுங்க இருக்குது, வேதிகா, ஓவியா, நிம்மி. ஸோ ஒரு பக்கம் ரொமான்ஸு அப்படி பாட்டு ஃபைட் அப்படி ஓடிட்டு இருந்தாலும் இந்த அமோன சக்தியில் அங்கே நடமாடுறதுனால அவங்களுக்கு சில பயமான விஷயங்கள் நடக்கிறதுனால நம்ம போய் சாமியாரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகோரியை மீட் பண்ண போகிறாங்க. அவர் சம்பத்ராம். அவர் ஒரு 3 டெஸ்ட் வைக்கிறார், அதாவது 3 பூஜை பண்ணுங்க. அந்த பூஜையோட முடிவில் தான் அங்கே அமோன சக்தி இருக்கா, அந்த பேய் இருக்காங்கிற விஷயம் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 3 பூஜையும் பண்ணுறாங்க. அந்த பூஜையை பண்ணி முடிவில் தான் தெரியுது அங்கே ஒரு கண்டிப்பாக ஒரு பேய் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பேயோட ஆசை என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ தான் வந்து இன்ட்ரோ பிளாக். நம்ம எத்தனை பேய் படங்கள் பார்த்துருக்கலாம். அந்த படத்துக்கு பேய் படத்தில் பார்த்தா சில பயமே இருக்குது, என்னடா பேய் இருக்கா இல்லையான்ட்டு. ஆனால் நம்ம லாரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களோட பல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பேய் படமாக இருந்தாலும் அதில் ஒரு சென்டிமெண்ட், அதில் ஒரு ஆக்ஷன், அதில் ஒரு ஃபைட்டு, அதில் ஒரு டான்ஸ் அப்படி எல்லாம் கலந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு. அவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லெமன்லாம் தொங்க விட்டுருப்பாரு, வேப்பிலாம் தொங்க விட்டுருப்பாரு, அது மட்டும் இல்லாமல் செருப்பு விளக்கு மாதிரிலாம் வச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூவோட பெட்டு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாரு, ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி அவருக்கு தேவையான ஃபைட்டு அந்த கரெக்டாக கொடுத்துருக்காரு. அது மாதிரி பாட்டும் சரி, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. சரி, ஓகே. லாரன்ஸ் பற்றி சொல்லி அடுத்து யார் பார்த்தீங்கன்னா கோவை சரலா. அவரே சொல்லியிருக்காரு, காஞ்சனானால கோவை சரலா தான் ஹீரோன்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் வெளுத்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். சில சீனை பற்றி ரொம்ப செமையாக பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனை அப்படியே லாரன்ஸ் பேயா மாறின பிறகு லத்தியாலாம் அடிப்பார். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிரிக்காமல் இருக்க மாட்டீங்க, தெரிக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி தேவதர்ஷன், ஸ்ரீமன், யுவஸ்ரீ அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் 3 ஹீரோயின் இருக்காங்க, கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். 3 பேருமே வந்து ஒரு தனித்தனி ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் கொடுக்காம அப்படி மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓவியாவாக இருக்கட்டும், வேதிகாவாக இருக்கட்டும், இந்த நிம்மியாக இருக்கட்டும், 3 பேருமே வந்து இந்த இடுப்பு ஏறி உட்கார மாதிரி சீன்லாம் வந்து இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்த வேதிகா வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, உண்மையிலே கண்டிப்பாக நீங்கள் கிளாப்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம அகோரியா சம்பத்ராமன் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து ரொம்ப மிரட்டலாமல் கேரக்டர் என்ன தெரிஞ்சு அப்படி கரெக்டாக பண்ணியிருக்காரு. படத்தில் 3 வில்லன் கிட்டத்தட்ட சொல்லலாம். அஜய் கோஷ், தருண் அரோரா, கபீர் துகான் சிங் 3 பேர் மிரட்டி இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூரி நடிச்சிருக்காரு. ஆனால் சூரிக்கு பெரிய சீன்ஸ்லாம் கொடுக்கலனாலும் அவர் தேவையான காமெடி கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லாச்சு. அடுத்து நம்ம யாரை சொல்ல போகிறோம்? டெக்னீஷியன் பற்றி சொல்ல போகிறோம். லாரன்ஸ் மாஸ்க்னால பாட்டு எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு தெரியும். இது பேய் படம் அப்படிங்கிறதுனால பாட்டு சரி, பிஜிஎம் சரி, ஆர்ஆர் சரி தெரிக்க விட்டுருக்காரு சொல்லலாம். அப்படியே எஸ் தமிழ் தான் பின்னணி இசை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனும் வந்து மரணமா சொல்லலாம். அது மாதிரி பாட்டும் பார்த்தீங்கன்னா டூ அந்த டீம் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க. பட் தேவையா லாஸ்ட் 2 பாட்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட்ல ஒரு பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நண்பனுக்கு கோயிலை கட்டு அப்படிங்கிற பாட்டு, அது மாதிரி கெட்ட பையன் இந்த காலி, இந்த பாட்டில் செமையாக இருக்கும். உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவு வெற்றிகள் பழனிசாமி பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க்கில் எந்த விதம் குறையும் சொல்லிட முடியாது, ரொம்ப அழகாக இருக்குது. படம் ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வருது. அது கூட கொஞ்சம் எடிட் பண்ணிருக்கலாம், அந்த பாட்டை கூட கட் பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி அது ரொம்ப பெரிய குறைன்னு சொல்லிட முடியாது. படத்தில் வசனங்கள் ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஒரு லாரன்ஸ் அரசியலுக்கு வந்துடுவாரோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஏன்னா வந்து சில தினம் பார்த்தீங்கன்னா, நீ ஓட்டுக்காக உழைக்கிற, நாட்டுக்காக உழைக்கிற, மக்கள் வரி பணத்தை வாங்கி மக்களுக்கே கொடுக்குற உனக்கு எவ்வளோ இது இருந்துச்சுன்னா, நான் உழைச்சி மக்களுக்கு பணத்தை கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் லாரன்ஸ் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு கடைசியாக கேட்டிங்கன்னா, உண்மையிலே வந்து ஒரு தமிழ் மக்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காரு. முக்கியமாக குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் குடும்பத்தோடு பார்க்குற வகையிலே இருக்குது, சம்மர் ஸ்பெஷலாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் சார்பாக இந்த படத்தை என்ன ரேட்டிங் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. ஃபிலிம் இன்ஸ்டியூட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா கொன்னுடுவோம்.